அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமண நேர உறவுகளை வான்வழி வேத வகுப்புக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ராஜ்யத்தின் குடும்பத்துக்குள் இருக்க வேண்டிய நற்குணம் என்றே தனியாக பார்த்தோம். அந்த ஆவியின் கனியின் வரிசையில் இப்பொழுது பார்க்கிறது ரொம்ப அடிப்படையானது. இது முதல்ல கூட பார்த்துருக்கலாம். ஆனாலும் அந்த வரிசைப்படி பார்க்கறதுனால விசுவாசம் என்பதை இந்த 7வது குறிப்பாக நாம் பார்க்கிறோம். விசுவாசம் தேவனுக்கு நாம் பிரியமாக இருப்பதற்கு ஒரு நுழைவுச் சீட்டு. அதுதான் தேவனுக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் வருவதற்கான நுழைவுச் சீட்டு. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சுவிசேஷத்தை கேட்டு அதன் மேல் நம்ம ஒரு நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கையினுடைய உறுதியாக விசுவாசம் மலர்ந்து அந்த விசுவாசம் உறுதிப்பட்டு, அது விசுவாசம் உறுதிப்படுகிறது என்று சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது நம்பி கீழ்ப்படிவதற்கு பெயர் விசுவாசம். இந்த விசுவாசமானது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும்? தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுபவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 இதை வாசிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். இந்த விசுவாசமானது ஒரு குடும்பத்துக்குள்ளே மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நிலைத்து நீடித்து தேவனுக்கு பிரியமான குடும்பமாக சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். இப்போ நான் சொன்னேனே, இது கேள்விகளாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் திருமண வாழ்வு நீடித்திருக்குமா? என் திருமண வாழ்வு கர்த்தருக்குள் சந்தோஷமாக நிலைத்திருக்குமா? என்னுடைய உறவுகளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் கிறிஸ்தவ குடும்பமாகிய எங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்குமா? இந்த திருமண உறவானது முறிந்து விடாமல் காக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஒரு பக்கம் பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்குது. எல்லாம் முடியாது, எல்லாம் இப்போல்லாம் சாத்தியமே கிடையாது. காரணம், திருமணங்கள் இன்றைக்கு 10 நடக்குமானால் மேலை நாட்டுக்கும் நம் நாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் அவைகள் இப்பொழுது சம விகிதம் ஆகி கொண்டே இருக்கிறது. என்னென்னா திருமண முறிவுகள் தான். 10ல் 2-3 உடனே முறிந்து விடுகிறது. ஒருவேளை ஒட்டி கொண்டு வாழ்வது போல இருப்பவர்கள் கூட எப்பொழுது விட்டுவிடுமோ அப்படின்ற மாதிரி வாழ்பவர்கள் பாதி பேராக இருக்காங்க. கிறிஸ்தவ குடும்பம், ராஜ்யத்துக்குள் இருக்கிற குடும்பம், அன்பின் குமாரனாலே மீட்கப்பட்டவர்களின் அந்த குடும்பம், நம் குடும்பம், அதற்குள்ளே விசுவாசம் அஸ்திபாரமாக உறுதியாக தூணாக இருக்கணும். ஒவ்வொருவருமே அந்த குடும்ப அங்கத்தினர்கள் விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு அதில் நிலைத்திருக்க முதல் முயற்சியை எப்பொழுதுமே செய்யணும். விசுவாசம் என்பதற்கு பிஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க சொல் பயன்படுகிறது. முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஒப்பு கொடுத்தல், முழுமையான கீழ்ப்படிதல். இப்படி அதுக்கு அர்த்தங்களை ரொம்ப தெளிவாக வசனம் நமக்கு சொல்லுது. பல்வேறு இடங்களில் நாம் இதை பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி கீழ்ப்படிபவன் தான் ரட்சிப்பை பெறுகிறான். அன்பினால் வளர்க்கப்படுகிற விசுவாசம்தான் நிலைத்து நிற்கும். தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்துக்கும் என் குடும்ப வாழ்க்கையின் வெற்றிக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? பல நேரங்களில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நபர் தன்னை தேவன் மேலே மிக உறுதியான விசுவாசியாக வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் குடும்பத்தை விட்டு தன்னை விலக்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த குடும்ப பந்தம், குடும்ப பொறுப்புகளை விட்டு நாம் விலகி இருக்கணும். அதை நாம் பெருசாக பார்க்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. நான் தேவன் மேலே விசுவாசமாக இருந்தால் அதெல்லாம் கடவுளே பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கேட்குறதுக்கு பரவாயில்லப்பா, ரொம்ப பெரிய விசுவாசியாக இருக்கிறாரு, பயங்கரமான விசுவாசியாக இருக்கிறாரு அப்படின்னு தோணலாம். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் தேவன் உண்டென்றும்
தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவர் விசுவாசிக்கிறார். ஆனா அந்த விசுவாசம்ன்றது தேவன் உண்டுன்றதுல மாத்திரம் அல்ல. அந்த தேவன் ஒரு புருஷனாக நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு தகப்பனாக நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு இடத்துல வேலை செய்யும் வேலைக்காரனாக அல்லது எஜமானாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு குடிமகனாக தேசத்திலே நான் எப்படி நடக்க வேண்டும், பல்வேறு வாழ்க்கையின் நிலைப்பாடுகளில் எல்லாம் நான் எப்படி சரியா நடக்கணும்ன்றத தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை விசுவாசித்து நான் அப்படி நடக்க வேண்டுமே. அப்படிலாம் நான் நடக்கவே மாட்டேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு மாத்திரம் நான் விசுவாசிப்பேன், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார்னா இது முறையல்ல, இது சாத்தியம் அல்ல. இதை இப்படி சுருக்கமாக சொன்னால் எப்படி சொல்லலாம்னா, ஒரு நல்ல விசுவாசி, ஒரு குடும்ப தலைவன் ஒரு நல்ல விசுவாசியாக இருப்பார். ஆனால் அவர் தன் குடும்பத்தின் பொறுப்புகளை சரியாக செய்வார். 1 கொரிந்தியர் 4:2 மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உக்கிரானக்காரன் மேனேஜர், இதுக்கு ஒரு இன்னொரு ஆங்கில வார்த்தையானது ஸ்டூவர்ட். என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது, அந்த பொறுப்பை அவர் உத்தமமாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றின பிறகு யார் பொறுப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு சரியாக கணக்கு ஒப்புவிப்பார். இவர் தான் அந்த மேனேஜர் அல்லது உக்ரானக்காரர் என்பவர். குடும்பம் நமக்கான பொறுப்பு. அந்த குடும்பத்துக்குள்ளாக நாம் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 7:3 புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். ஒருவருக்கான கடமையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, டியூட்டி இருக்கு பாத்தீங்களா. அப்போ ஒரு விசுவாசி தேவன் மேலே விசுவாசமா இருக்கிறார், அவர் இந்த வசனத்தை விசுவாசிக்கணும், இதை ஏற்றுக்கொண்டு இதுக்கு கீழ்ப்படியணும், அப்பதான் அவர் விசுவாசி. இன்றைக்கு தேவனிடத்தில் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்கள் இந்த மாதிரி தங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளின் மேலே கவனமாக இருக்க மாட்டாங்க, அதை அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு நல்ல விசுவாசியாக ஒரு குடும்பத்துக்குள்ளே குடும்ப தலைவன், அடுத்தது அந்த தாய் மனைவி, அல்லது அடுத்தது அந்த கிறிஸ்துக்குள் கீழ்ப்படியும் அந்த பிள்ளைகள் இருக்கணும். அப்படி அவர்கள் விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டால் மட்டும்தான் அந்த குடும்பத்தினுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற முடியும், அதுக்குள் இருக்க வேண்டிய நல்ல குணாதிசயங்களை காப்பாற்ற முடியும், அதற்குள் ஒவ்வொருடைய பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். அப்பொழுது அந்த குடும்பம் நிலைக்கும். நாம் பெரும்பாலும் நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றுறதுன்னா என்ன நினச்சிக்கிறோம், சபை கூடி வருவது, அந்த ஒரு கடமையை செய்வது தான் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதாக நினைக்கிறோம், அதோடு முடிக்கிறோம். பிறகு குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே வந்து வாழுகிற எந்த ஒரு வாழ்க்கையிலையுமே விசுவாசம் என்பதை நினைவிலே கொள்ளாமலே வாழ்கிறோம். இன்றைக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம், சமூகத்திலே நமக்குண்டாகும் பிரச்சனைகளுக்கெல்லாம், அல்லது ஒரு வியாபாரம் வேலையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தின் தடுமாற்றம் தான் காரணம்னா இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோமா? மத்திய 24:45 ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். ஒரு வேலைக்காரனாக எஜமான் கீழே நாம் இருக்கும் பொழுது அங்கே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இருப்பது நான் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தை பொறுத்தது தான். ஒருத்தர் சரியான விசுவாசியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்ணில் பார்க்குற மனுஷனுக்கு கூட அவர் உண்மையுள்ளவராக இருக்க மாட்டார். என விசுவாசம் என்பது உண்மையுள்ள ஒருவனாக தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது, அந்த தேவன் சொன்ன கட்டளையின்படியாக மனுஷனுக்கு தன் கடமையை, தன் பொறுப்பை நிறைவேற்றுவது. இதை விளங்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நாம் மிக சரியாக தேவனுடைய பார்வையில் அவருக்கு பிரியமாக அவருடைய பராமரிப்பின் கீழே நிம்மதியாக வாழலாம். இல்லைன்னா நாம் சபை கூடி வந்து அந்த கடமையை முடிச்சுட்டு ஒரு அட்டன் பண்ணி வந்துட்டு அப்புறமா அந்த உலகத்தில் வாழும் பொழுது தந்திர மந்திரங்களில் வாழ வேண்டியதாகிடும். நம்மளோட சாமர்த்தியம், நம்மளோட சாதுரியம் இல்லை, அந்த மாதிரி டெக்னிக்காக சிந்திச்சு தந்திரமாக யோசனை பண்ணி இப்படியெல்லாம் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்துடும். இன்றைக்கி விசுவாசிகளே இப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி அல்லது அதில் குறைந்திருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். கிறிஸ்தவ குடும்பம்
ஒவ்வொருவருமே தங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தால், வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான், அது சார்ந்த பல விஷயங்களை அவர்கள் இன்னும் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நல்ல சாட்சியுள்ள குடும்பமாக அது வளர முடியும். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே போய் பார்க்குறதா இருந்தால், ஒரு கணவன் மனைவி என்று இருப்பவர்கள் அவர்களுக்குள்ளே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உறவிலே பரிசுத்தத்தை காக்க வேண்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச்சிலும் நடக்கையிலும் நீதியை காக்க வேண்டும். இது எல்லாமே எங்கிருந்து வரும் அப்படின்னா, தேவன் மேலே அவர்கள் வைக்கிற விசுவாசத்தினுடைய விளைவாகத்தான் வரும். இது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது. இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொண்டு நடக்க வேண்டியது. ஆனால் காலத்தின் கட்டாயம் அல்லது கொடுமைன்னு சொல்கிறதா இருந்தால் இதெல்லாம் மறந்துட்டு நாம் ஏதோ ஒரு சபை கடமை, ஒரு மதக்கடமை என்பது போல சபைக்கு போய் வந்து விடுகிறோம். பிறகு இந்த உலகத்துக்குள்ளே நம்ம முயற்சியில் போராடி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் நல்லா யோசிங்களேன். நம்ம இந்த மாதிரி அந்த விசுவாசமாகவே எப்பொழுதும் அது சார்ந்து வாழாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இப்படி ஆகுதுன்னா, சில காரணங்கள், சில தாக்கங்கள் இருக்குது. என்னென்னா, இந்த சமுதாய மாற்றங்கள் இருக்குது பாருங்களேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் ரொம்ப சுலபமாக நம்மளை தாக்குது. போதாக்குறைக்கு இந்த செல்ஃபோன் வழியாக மொத்த உலகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். லைவாக பார்க்குறோம் என்ன நடக்குது. அடுத்தது கடந்ததை இப்பொழுது பார்க்கிறோம் காட்சிகளாக. இனியெல்லாம் இப்படி மாறப்போகிறது என்று அதையும் கற்பனையாக சொன்னாலும் அதையும் பார்க்கிறோம். ஸோ இவ்வளவும் பார்த்துக்கிட்டே இருக்கிற நாம், இத்தனை தரவுகள் நமக்குள்ளே போக 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 அது நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. which influences both physical life and also the spiritual life. அது நம் சரீர வாழ்க்கையும் பாதிக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நமக்கு விளங்கணும். இதை பற்றி ஒரு எச்சரிக்கை நமக்கு வேணும். இன்னொன்று, திருமணத்துக்கான அந்த உடன்படிக்கையில் உறுதியாக இல்லாமல் இருப்பதற்கு சுலபமான விவாகரத்து முறைகள் இன்றைக்கி வந்துவிட்டது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா நடக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் விவாகரத்து மாத்திரம் ரொம்ப சுலபமாக நடக்குதுங்களாம் உலகம் ஃபுல்லாகவே. அதனால் ரொம்ப ஈஸியாக அந்த நடைமுறைகள் கடினமாக இல்லாததுனால, கடினமாக இருந்தது, இப்போ அவைகள் எல்லாமே ரொம்ப லேசாக போச்சு. அதனால் இரவு கோபித்துக் கொள்கிறார்கள், காலை விவாகரத்து செய்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தோடு இருக்கிற பரந்துபட்ட ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? அநேகரோட தொடர்பு. இந்த ஃபேஸ்புக் வழியாலாம் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றாங்க இல்லையா? அந்த தொடர்புகள் எல்லாம் நம்மை தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு தகாத தீங்கான தொடர்பு இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும், நம்முடைய எண்ணங்களை பாதிக்கும், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை பாதிக்கும். அந்த பாதிப்பு விசுவாசத்தை பாதித்து அப்படியே குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை, உறவை பாதிக்கிறது. இது நிறைய பேர் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமே. மேலும் இந்த தலைமுறையிலே நாம் பார்க்கிற இந்த உலகமானது உள்ளுக்குள்ளே இருக்க குணாதிசயங்களின் மேலே கவனம் வைக்காமல் தோற்றத்தின் மேலே ரொம்ப கவனம் வைக்குது. உடை, கவர்ந்திழுக்கும் கவர்ச்சிகரமான உடை நடை பாவனைகள், அந்த தோற்ற பொலிவு, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது என்ன ஆகுதுன்னு சொன்னால், கண்களின் இச்சையை தூண்டுகிறது, மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிறது, ஜீவனத்தின் பெருமையை அதிகரிக்கிறது. இதுக்கு மொத்தமாக இந்த தோற்ற மாற்றங்களே போதும். இந்த 3 விஷயத்துக்கும் தோற்ற மாற்றங்கள் போதும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற தலைமுறை நம் தலைமுறையாகத்தான் இருக்கும். சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கிளியோபட்ரா ஏதோ பால்லையே குளிப்பாங்களாம். அது கற்பனையோ உண்மையோ அது இருக்கட்டுமே. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அப்படி தான் குளிக்கணும், அப்படி தான் தன்னை தோற்றத்தில் பளிச்சுன்னு வச்சுக்கணும் அப்படின்னு லேயரா தங்களுடைய தோலுக்கு மேலே தோற்றங்களிலே மாற்றங்களை, பொலிவை, ஒரு கவர்ச்சியை உண்டாக்கணும்னு முயற்சிக்கிறாங்களே, அவங்க பாவம் பரிதாபமாக இருக்குது அப்படிப்பட்டவங்கள பார்த்தா. அது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் நிர்பந்தமாக வேலை நிமித்தமாக எதையோ செய்கிறாங்க அப்படின்னா கூட இந்த உலகம் ஒத்துக்கும். ஆனால் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருப்பது ஒரு மனநோயை, மனப்பிறழ்வை காண்பிக்கிறது.
அது ஒரு சாதாரண இயல்பாக இல்லாததை காண்பிக்கிறது. இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, தேவன் மேலே விசுவாசமாக வாழுகிற வாழ்க்கையை உள்ளார்ந்த அழக விட்டுட்டு புறம்பானவற்றின் மேலே கவனத்தை செலுத்துகிறது. அது குடும்பங்களுக்குள்ளே பிரிவை, முறிவை ஏற்படுத்துகிறது. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம், தேவனிடத்தில் உண்மையா இருக்க வேண்டும், குடும்பங்களுக்குள்ள இருக்கிற உறவிலே உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்கணும்? ஏன்னா இன்னைக்கு அப்படிலாம் கூட கேள்வி கேட்குறாங்க. நான் ஏன் உண்மையா இருக்கணும்? நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன், என் விருப்பத்துக்கு நான் இருப்பேன், அது என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணுன்றது என்ன? அப்போ ஒரு சங்கிலியில் கட்டின மாதிரி ஆயிடாதா? நம்மளோட அந்த உரிமை, அந்த பிரைவசி, எனக்கான ஒரு தனித்துவம், தனி சுதந்திரம், அதெல்லாம் போயிடாதா? இந்த தலைமுறை கேட்குது. ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் இணைந்தவர்கள் தான், இசைந்தவர்கள் தான். அப்படித்தான் நம்ம இருக்கணும். பாருங்க, மத்திய 19:5 இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இசைந்திருப்பான், அவர்கள் இசைந்திருப்பார்கள், ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்போ ஒருவருக்கொருவர் இசைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே மாய்மாலம் இருந்தால் நடக்குமா இசைவு? ஒருவருக்கொருவர் பொய் இருக்குமானால் அந்த இசைவு நடக்குமா? அதனாலே துரோகம் விளையுமே ஒழிய அங்கே இசைந்த இணக்கமான அன்பான உறவாக அது இருக்காது. அப்போ அங்கே உண்மை தேவைப்படுகிறது. இன்றைக்கு குடும்ப உறவுகளுக்குள்ளே உண்மைத்தன்மை இழந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதுலையே உண்மையாக இல்லை. அப்போ சக மனுஷனிடத்தில் எவ்வளோ பயமாக இருக்கும், நமக்கு பக்தியாக இருக்கும், இருக்காதே. ஆனால் வேதம் சொல்லுது, எபேசியர் 5:33 எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். அன்பு கூறுதல், அதில் உண்மை, பரிசுத்தம். அந்த மனைவி தன் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருப்பது வேற ஒன்றும் இல்லை, கீழ்ப்படிந்து இருப்பது. அந்த தலையாகிய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது. இது எப்படி வரும் அப்படின்னா, தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் இது வரும். ஏன்னா இது தேவன் கொடுத்த கட்டளை தானே. தேவன் மேலே விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் மேலே இவங்க கேள்வி கேட்பாங்க. அது கணவனும் கேள்வி கேட்பாரு, மனைவியும் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இதுதான் இன்றைக்கான மன முறிவுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு சுபாவ பிரச்சனை, அதல்ல, தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் அதில் உண்மை இல்லை. அதனால் மனுஷனுக்குள்ள இருக்கிற உறவிலே உண்மை இல்லை. எபிரேயர் 13:3 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அந்த திருமண உறவின் இசைவு மிக சரியாக இருக்க வேண்டும், இணக்கம் சரியாக இருக்க வேண்டும், அதில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இவைகள் இருப்பதற்கான ஒரு கவனம் எங்கிருந்து ஒரு நபருக்கு வரும்? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு எங்கிருந்து வரும்னா, அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதனால தான் வரும். இந்த விசுவாசம் என்பது பலவற்றை கூட்டாக சேர்த்து கொண்டு வளரணும். இதுதான் சிஸ்டம். அதுக்கு ரொம்ப தெளிவாக ஆவியானவர் சொல்கிறத நம்ம படித்து பார்க்கலாம். 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எப்படி ஆரம்பிச்சாங்க? அதிக ஜாக்கிரதை. எப்பெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றோமோ அங்கே தான் தெளிவாக அஜாக்கிரதையாக இருப்போம். பார்த்து நடங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்காம நடப்போம். காலூன்றி நடங்கன்னு சொன்னாதான் தாவி நடப்போம். இது நம்முடைய இயல்பு, சுபாவம். அந்த பக்கம் திரும்பாதீங்கன்னா டக்குன்னு திரும்பிடுவோம். அது மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா, ஆவிக்குரிய ஆலோசனைகளின் மேலே நாம் விசுவாசம் வைத்து தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை சரியாக முறைப்படி இப்படி தான் செய்யணும்னு சொன்னதை நாம் செய்யாமல் விடுகிறோம்.
விசுவாசத்தோடு கூட பாருங்களேன், இச்சையடக்கம், ஞானம், சகோதர சிநேகம், அன்பு, தைரியம், பொறுமை, இவைகளெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது இல்லை. இதனோட கூட்டு தானே. இந்த மிக்சர் ஆஃப் these characters and qualities has to be in the family. இவைகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே இவைகள் புழக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சி முயற்சியாக இருக்க வேண்டும். இது இல்லாத போது அந்த குடும்பமானது எப்படி நீடித்து மகிழ்ச்சியாக நிலைக்க முடியும்? இன்னொன்று, திருமண பந்தத்தில் இணையும் பொழுதே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறோம். கணவன் வாக்கு கொடுக்கிறார், நான் இப்படி இருப்பேன், உண்மையாக இருப்பேன், தேவனுடைய வார்த்தையின்படி இப்படி நடப்பேன், நேசிப்பேன். அடுத்தது மனைவி தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நேசிப்பேன், கீழ்ப்படிவேன். அப்போ அந்த வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா? அந்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு உண்மை தேவைப்படுது இல்லையா? தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவன் தான் சக மனுஷருக்கு உண்மையாக இருப்பான். இதை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இப்பொழுது இருக்கிற நம்முடைய திருமண உடன்படிக்கையின் வாழ்வை, அந்த குடும்ப வாழ்வை சீர்படுத்தி சரியாக கொண்டு செல்ல முடியும். அப்படியே இருந்துடுறோம், அப்படியே போயிடுறோம் அப்படின்னா அது அப்படியெல்லாம் போகாது. மாற்றங்கள் எப்பொழுது எப்படி வேணாலும் வரலாம். அதை விட ரொம்ப முக்கியமாக, சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். அவன் யாராவது ஒருவரை தூண்டி தன்னுடைய தந்திரத்தை நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அதனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை குடும்பங்களுக்குள்ளே, எத்தனை உறவுகளுக்கு நடுவிலே சாத்தானுடைய சோதனையினாலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரிந்து அவர்கள் மிக வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த குடும்பம் தத்தளிக்கிறது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் இன்னொரு பக்கம். பாருங்க, அப்படியே சூறையாடப்பட்டதை போல இருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த பெரிய பெரிய வீடுகள், மிக வசதியான வீடுகள், செல்வ சீமான்கள் வீடுகள், பக்கத்தில் இருக்கிற மிக சாதாரண வீடு, ரெண்டுமே சமமாக சாம்பலாக இருக்கு. அதனால் நாம் இந்த உலகத்தின் சம்பத்து, பணம், வசதிகள் எல்லாம், நம்முடைய அதிகாரம் எல்லாவற்றையும் வைத்து நாம் ஒரு வித்தியாசமான பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நினைக்க தோணும் தான். நினைக்கிறதுக்கு சாத்தியம் கூட இருக்கலாம் தான். ஆனால் சாத்தானுடைய தந்திரம் வருமானால் அது சமமாக யாரையும் பேதம் பார்க்காம சாட்சி விட்டுறோம். எதுக்கு மட்டும்தான் அது பயப்படும், ஓடி போயிடுன்னு சொன்னால், நான் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தை பொறுத்து தான். அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஒருவர் விசுவாசத்தில் உறுதியாக இல்லாமல் சாத்தானுக்கு எதிர்க்கவே முடியாது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சந்தோஷமான, ஒரு வெற்றியான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கணும். அடிப்படை விசுவாசம்தான். பாருங்கள், 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையே அல்லது குடும்ப வாழ்க்கையை ஜெயிக்கிற ஜெயமாக, அதற்கு உதவியாக இருப்பது இந்த விசுவாசம்தான். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே பலவிதமான நற்குணங்கள், ஆவியின் கனி, அதில் விசுவாசம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அடிப்படை, அஸ்திபாரம், தூண் அதுதான். அதை கோட்டை விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட நம்ம சரி பண்ணலான்னு முயற்சி செய்தோமானால் ரொம்ப நாளைக்கு நம்மளால் அப்படி பண்ண முடியாது. 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்புக்குள்ளே நிலைத்திருக்கணும். அதுக்கு எது அடிப்படை தெரியுங்களா? தேவன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம்தான். அவரில் விசுவாசமாக இருக்கிறவன் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு சொன்னார், என் வார்த்தை உங்களிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள். இந்த விஷயம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமாக அந்த கணவன் மனைவிக்கு, பெற்றாருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்தி செல்வதில் அதிக போராட்டத்துக்குள்ளே இருக்கிறோம்.
நம் சந்ததியை விசுவாசத்திலே வளர்ப்பதிலே அதிக போராட வேண்டி இருக்கிறது. ஒன்றும் சந்தேகம் இல்லை, எந்த தேசமானாலும் சரி, சந்தேகமே கிடையாது. அப்படியானால் அந்த குடும்ப தலைவனும் அந்த குடும்ப தாயுமாகிய அவர்கள் அந்த விசுவாச விஷயத்தில் உறுதியாக, கவனமாக, ஜாக்கிரதையாக அந்த விசுவாசத்தின் கூட்டு 2 பேதுரு 1 அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களில் பார்த்தோமா இல்லையா? அதை நல்லா கவனித்து வச்சு அதை சேர்த்து அதிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக மொத்த குடும்பமும் அவரவர்கள் வாழ்நாளின் முடிவிலே அல்லது உலகத்தின் முடிவிலே அந்த பரலோக பிரவேசத்தை அடைய முடியும். இந்த பூமியிலே கூட ஒரு மகிழ்ச்சியான, சமாதானம் உள்ள ஒரு குடும்ப வாழ்வை வாழ முடியும். இதை இன்னொரு முறை கேளுங்க தயவுசெய்து. அடிப்படையான மிக முக்கியமான விஷயங்களை நாம் இதை கேட்டிருக்கிறோம். இப்போ கேட்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. விசுவாசத்துக்கும் எங்கள் குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் அதனுடைய நீடித்த தன்மைக்கும் நிலைப்புக்கும் அவசியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்பாக இருப்பதற்கு உம்மேல் வைக்கும் விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதற்கும் உம்மில் விசுவாசமாய் உண்மையாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. இதை உணர்ந்து இதை ஆழமாக பதித்து அதிக ஜாக்கிரதையோடு கூட அந்த விசுவாசத்தோடு எவைகளை சேர்த்து பெருக்கிக் கொள்ள வேண்டுமோ அப்படி பெருகி நமக்கு பிரியமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் தகப்பனே, கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில் பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?